பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மற்றவர்களை விட நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இந்த வக்கர நிவர்த்தி காலத்தை கையாளணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களோட ராசிக்கு 11வது வீட்டில் வக்கர நிவர்த்தி ஆகியிருக்காரு. இதுக்கு மேலே 11வது வீட்டில் அவர் வக்கரமடைய மாட்டார். நேர்கோட்டு பயணத்தில் 2025 மார்ச்சில் 29ஆம் தேதி உங்களோட ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. அதாவது 7.5 சனியில் முதல் சுற்று அப்படிங்கிறது விரய சனி, காசு பணத்தை விரயம் பண்ணக்கூடிய சனி, கடன் வாங்க வைக்கக்கூடிய சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. அப்போ இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பணத்தை கொடுப்பார். அதை நாம் முறையாக பயன்படுத்திக்கணும், சேமித்து வச்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, அடுத்த 2.5 வருஷத்துக்கு அவர் செலவு தான் கொடுப்பாரு அப்படிங்கிறதால, வாட்டி விதைப்பார் அப்படிங்கிறதால, இப்போ போகிற போக்கில் உங்களுக்கு நிறைய காசு கொடுத்துட்டு தான் போவார். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா 7.5 சனி முழுக்க நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்காது. அந்த அளவுக்கு காசு பணம் அப்படிங்கிறது கொடுப்பாரு. அதாவது இந்த காலகட்டத்தில் சனி பகவான் 11வது வீட்டில் பலமடைகிறார் அப்படின்னாலே பணம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை நாம் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழல். எப்படி காசு கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் இருக்கிற கஷ்டத்தில் அவர் எங்கே காசு கொடுப்பாருங்கிறீங்க நீங்கள். எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை ஜோசியரை. ஏற்கனவே 7.5 சனியில் இருக்கிற மாதிரி தான் நான் இருக்கேன். என்ன புதுசாக எனக்கு ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மனநிலையில் பலர் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கே மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவான் இனிமேல் உங்களுக்கு நிறைய காசு பணம் அப்படிங்கிறத கொடுப்பாரு அப்படிங்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. இப்போ ஒரு செய்தொழில் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பெருசாக வருமானம் வரல, அப்படியே தொழில் அப்படிங்கிறது உட்காந்துருச்சு அப்படின்னா, இந்த நவம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். வளர்ச்சி அப்படிங்கிறது உச்சத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் கொடுக்குற வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைகீழ் மாற்றம், வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு மாற்றம், கிடுகிடு வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்மகிட்ட தான் பரவாயில்ல காசு வருதே அப்படின்னு கொஞ்சம் ஆட்டம் போடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, பலமடைஞ்சிருக்கிற சனி உங்களோட சொந்த ராசியை பார்க்குறாரு. சனியோட பார்வையில் தான் நீங்கள் இருக்கீங்க, அதை மறந்துடக்கூடாது. அப்போ சனி 10 ரூபா நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அதை நல்ல முறையில் செலவு பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் பார்ப்பார். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, வீட்டு செலவுகளை பண்ணுறது, கடன் ஏதாவது இருந்தால் அடைக்கிறது, மீதி 10 ரூபாயை நம்ம சேமித்து வச்சுக்கிட்டு நம்மளாட்டம் இல்லாதவங்க யாருக்காவது அதுலேருந்து 10 ரூபா உதவி செய்கிறது, இதெல்லாம் செஞ்சோம்னு வச்சிங்களேன், சனி இன்னும் அதிகமாக கொடுப்பார். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா, வேலையே இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிடும் இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில். ஏன்னா 7.5 நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க இல்லையா, அப்போ உங்களை வேலை வெட்டி இல்லாமலாம் சனி போட்டு வாட்ட மாட்டார். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வைப்பாருங்கிறதால இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதுமாரி ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், பெரிய சம்பளம் ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஊதிய உயர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் வரும், ஒரு ப்ரமோஷன் வரும், ஒரு வெளியூருக்கு பயணம் போக வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கூட வரும். அதுமாரி வேலைக்கே போகாமல் சில பேர் திண்டமாக இருப்பாங்க. கேட்டால் நான் என்ன பண்ணுறது, நானும் தேடி தான் பார்க்குறேன், ஒன்றும் அமைய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஏதாவது தொழில் செய்யலாமான்னா தொழில் செய்யலாங்கிற எண்ணம் இருக்கும், முதலீடு இருக்காது. முதலீடு இருக்கவங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு பயமாக இருக்கும், உள்ளது போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்படி ஏகப்பட்ட மனக்குழப்பத்தை கொடுத்தாரு இல்லையா, இனிமேல் கொடுக்க மாட்டார். ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுண்டா, நம்ம இப்படியே இருந்தால் சுத்தப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தை கொடுப்பாரு. அதுமாரி தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூட்டை கொடுத்துருவார். சரி, நமக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஒரு தொழிலை பிடிச்சிருவீங்க. அந்த தொழிலை வச்சு 10 ரூபா முன்னுக்கு வர பாருங்க. 7.5 சனி காலகட்டத்திலே அந்த தொழில் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். அதை வச்சு 10 ரூபா காசு பண்ணி நம்ம செலவு பண்ணலாம். கடன் வாங்காத ஒரு சூழல், கௌரவத்தை இழக்காத ஒரு சூழல் அப்படிங்கிறத சனி உருவாக்கி கொடுப்பாரு. சரி ஜோசியரை, இந்த 7.5 சனி இப்போ மார்ச்சில் வருதுங்கிறீங்களே, இப்போ அதுக்கு எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சும்மாவே உட்காந்து கிடந்துட்டு நம்ம சனி மேலேயோ இல்லை நவகிரகத்தில் மேலேயோ நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அப்போ சனி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு, அதை நாம் பயன்படுத்திக்கணும். அதுமாரி குடும்ப விவகாரங்கள் அப்படின்னு பார்க்கணும். சொந்தமாக மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், வீடு கட்டலாம். இது எல்லாமே விரய சனி வந்த பிறகு உங்களுக்கு நடக்கும். அப்போ நம்ம வரக்கூடிய செலவுகளை என்ன பண்ணணும்னா சுப விரய செலவுகளாக மாற்றிக்கணும். ஒரு கடன் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கடன் கிடைக்கும், ஆனால் அதை அடைக்க முடியாத அளவுக்கு நம்ம சிக்கிடக்கூடாது. அப்போ அவசிய தேவைகளுக்கு கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 7.5 சனி காலகட்டத்தில் விரய சனிங்கிறது வரும்போது கடன் இருக்கும்.
அப்போ நம்ம கடனே இல்லை அப்படின்னாலும் நம்ம கடனை வர வச்சுக்கிறது நல்லது. ஒரு சுப விரய கடன், ஒரு கார் வாங்கி லோன் போட்டுருங்க, ஒரு கடன் பாட்டுக்காக இருக்கும். இல்லை ஒரு வீடு கட்டிருங்க, ஒரு பேங்க்கில் லோன் போட்டு கடன் பாட்டுக்காக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அடையும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முதலீட்டு கடனாக போயிடும். இல்லை நான் கடன்லாம் வாங்க மாட்டேன் பழக்கம் இல்லைன்னாலும் சனி உங்களை கடன் வாங்க வச்சுருவார், திடீர் வைத்திய செலவுகளை கொடுத்துருவார். அதனால் ஒரு பக்கம் கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறத அதை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு விதைச்சிடுவார். அதுக்குண்டான காசு பணம் 10 ரூபாயை கொடுத்துருவார். எங்கே நான் ஒரு செங்கல் கூட வாங்க காசு இல்லாமல் இருக்கேன், நான் எங்கே வீடு கட்டுறது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அது ஒரு பூர்வீக சொத்தை விற்று கட்டுற மாதிரி இருக்கலாம், இல்லை ஏதாவது காப்பீட்டு நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய தொகையாக இருக்கலாம், இல்லைன்னா மலிச்சமாக ஒரு இடம் வருது, இருக்கிற நகையை வச்சாது வாங்கி போடணும், இதான் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறத உருவாக்கி கொடுப்பாரு. அப்போ இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் சனி கொடுக்கக்கூடிய காசை கரெக்டான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே 7.5 சனியில் வரக்கூடிய 2.5 ஆண்டு விரைய சனியை நீங்கள் சமாளிச்சிடலாம். இந்த 5 மாதம் அந்த அளவுக்கு சனி கொட்டி கொடுப்பார். சும்மா முக அலங்காரத்துக்காகலாம் சொல்லலை, ஏன்னா பின்னால் உங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறது வரப்போகுதுங்கிறதால முன்னாடியே சனி நல்லதும் செய்வார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால் நீங்கள் விரைய சனி வரப்போகுது, 7.5 மாட்ட போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு பயப்படலாம் தேவையில்லை. இப்போ வர்ற காசை சேர்த்து வைங்க, இல்லைன்னா எதுலையாவது முதலீடு போடுங்க. கூட்டு தொழிலில் போடாதீங்க, முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஏன்னா கூட்டு தொழில் சிறக்காது 7.5 சனி காலகட்டத்தில். இன்றைக்கி முதலீடே போட்டாலும் நாளைக்கு திடீர்னு பிரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம திடீர்னு பார்த்திங்கன்னா நிர்கதியாக நிற்கிற மாதிரி இருக்கும். எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிங்க. கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. பணம் வருது 10 ரூபா ஃபைனான்ஸ் கொடுத்து வைக்கிறேன், ஒருத்தட்ட வட்டி கொடுக்குறேன், இந்த வேலைலாம் சனிக்கு பிடிக்காது. சனி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் காசு கொடுக்குறாரு சனி அப்படிங்கிறதால அதை சேர்த்து வச்சுக்கிங்க. பின்னாடி வரக்கூடிய 7.5 சனி அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தைரியமாகவே எதிர்கொள்ளலாம். அதே மாதிரி இப்பத்திலேருந்தே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேகா இச்சகம் வாழ இன்னொருள் தாத்தா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சனிக்கிழமையில் உச்சரித்து சனி பகவானை வணங்குங்க. சனிக்கிழமையில் கருப்பு நிற வஸ்திரம் அப்படிங்கிறது அணியுங்க. ஏதாவது ஒரு பொருள் கருப்பாக இருக்கலாம், அது சட்டையாக இருக்கலாம், பேண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கைக்குட்டையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கருப்பு துணி அப்படிங்கிறது உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா சனி மந்தன், அவரே ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறதால மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யக்கூடிய உதவி சனி பகவான் தனக்கே செய்யக்கூடிய உதவியாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார். வரக்கூடிய 7.5 சனியை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த சனி வக்கர நிவர்த்தி காலம் இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.